அதாவது இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களே ஜென்ரலாக என்னென்னா அமுக்குளிங்கன்னு சொல்லுவாங்க இவங்களை. ஆனால் பயங்கர இன்டெப்த் நாலேஜ் உண்டு இவங்களுக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய இதில் இருப்பாங்க விருச்சிகத்தில். ஏன்னா அந்த நுண்ண அறிவு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு உண்டு. கோவிலுக்கு கூட இவங்க போக வேண்டாம். அப்பா அம்மாவை வந்து தெய்வமாக நினச்சி தினம் அவங்கள சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாலே போதும். பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது இதுதான் அவங்களுக்கு யுக்தி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் ரிஷபம். அதனால் மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டு. விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? ஏன்னா வந்து நீங்கள் தேள்னு வேற சொல்லியிருக்கீங்க முன்னாடியே. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களே ஜென்ரலாக என்னென்னா அமுக்குளிங்கன்னு சொல்லுவாங்க இவங்களை. ரொம்ப அமுக்குளி, வெளியில் எதுவுமே தெரியாது. அதாவது மற்றவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்ல நோட்டம் விடுவாங்க, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரியான. ஆனால் பயங்கர இன்டெப்த் நாலேஜ் உண்டு உங்களுக்கு. எல்லா வயதினரோடும் அவங்களால பேச முடியும். ஒரு குழந்தையிலேருந்து தாத்தா வரைக்கும் எல்லார்கிட்டேயும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கெட்டிக்காரத்தனமெல்லாம் உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய இதில் இருப்பாங்க விருச்சிகத்தில். ஏன்னா அந்த நுண்ண அறிவு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு உண்டு. ஸோ அது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு ரிஷபம். அப்போ நிச்சயமாக மனைவி வந்தப்புறம் பொருளாதார மேன்மையெல்லாம் இவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் ரிஷபம். அதனால் மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டு அது வரைக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இவங்க தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் வந்து நல்ல உயர்நிலைக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதுதான் மெயினாக இவங்க பண்ண வேண்டியது. தாய் தகப்பனாரை கோவிலுக்கு கூட இவங்க போக வேண்டாம். அப்பா அம்மாவை வந்து தெய்வமாக நினச்சி தினம் அவங்கள சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாலே போதும். இவங்க லைஃப்பில் எல்லா முன்னேற்றத்தையும் இவங்க அடையலாம். ஓகே. பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது இதுதான் அவங்களுக்கு யுக்தி. வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். எப்படி வந்து பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டார்ல, அந்த மாதிரி தான். ஓகே. இவங்களுக்கு அமையப்போகிற லைஃப் பார்ட்னரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ரொம்ப அவங்களும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வருவாங்க, நல்ல பொருளாதாரத்தோடு வருவாங்க, காசு பணத்தோட. நல்ல ஒரு அழகான மனைவி. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அப்போ நல்ல அழகான மனைவி, நல்ல தேஜஸ், நல்ல முக அழகு எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் மனைவிக்கு. ஓகே. அப்போ திருமண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படி சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். அவங்கவுங்க ஜாதகத்தில் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி மாறும். இருக்கட்டும், விஜயராசி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான். அடுத்து இவங்களுக்கான தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது? எந்த வேலை செஞ்சால் சூப்பராக ஜொலிப்பாங்க? இவங்களுக்கு வந்து டீச்சிங் அப்படிங்கிறது நல்லா வரும். ஏன்னா இவங்களுடைய வாக்குஸ்தானம் வந்து குருவுடைய வீடு. குரு வந்து இவங்களுடைய 9ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு கடகத்தில். அப்போ இவங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அதை தவிர இவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த அரசாங்க உத்தியோகம், ஏன்னா இவங்களுடைய 10ஆம் இடமே சூரியனுடைய வீடு. அப்போ அரசாங்க உத்தியோகம், அரசு சார்ந்த பணிகள் அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அண்டு ஈவன் மிலிட்ரி, போலீஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட்டு, அந்த மாதிரி இப்போ இந்த இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே இஸ்ரோலெல்லாம் சயின்டிஸ்ட்டு, அந்த மாதிரியான இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டீப் ரிசர்ச் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இவங்க வந்து பண வரவை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? அதே தான் நான் முதலே சொல்லிட்டேன். தாய் தகப்பனை வந்து தெய்வம் போல் நினச்சி அவங்கள சுற்றி வந்து டெய்லி நமஸ்காரம் பண்ணாலே போகிறோம். இல்லைன்னா டெய்லியே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே போகிறோம். ஏன்னா தனஸ்தானமே காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் தனுசு. அப்போ டெய்லி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு நல்ல பண விருத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளில் உடல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கும்? இவங்களுக்கு மைக்ரேன் அந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி இந்த பொடனின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடம் இங்கே ஒரு வலி எப்போவுமே இருக்கும். இந்த ஷோல்டர், இந்த ஆர்ம்ஸ், கையெல்லாம் வலி, இதெல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நார்மலாகவே இவங்களுக்கு இருக்கும். சும்மாவே வலிக்கும்? ஆமாம், அது மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் இல்லைன்னாலும் பட் மோஸ்ட்லி இருக்கும் நிறைய பேருக்கு.
ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா என்ன நிறம் சொல்லலாம்? இவங்களுக்கு வந்து தனிப்பெரும் யோகாதிபதினா குரு பகவான் தான். அப்போ மஞ்சள் நிறம் இவங்களுக்கு சால சிறந்தது, உகந்தது. மஞ்சள் இவங்களுக்கு நல்லது. வேறு கலர்ஸ் வேண்டாம், அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ சந்திரன் பாக்யாதிபதி தான், ஆனால் அவரே பாதகாதிபதியாகவும் வருவார். அதனால் அதையும் நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ பெட்டர் குருவுடைய நம்பர் 3ஆம் நம்பர் தான் இவங்களுக்கு சிறந்தது. ஓகே. 3ஆம் நம்பர் வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. ஆமாம்.